Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்த்த உயிர்மெய் உச்சரிப்புகள் எப்படி படிக்கிறது அப்படின்றத பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரோம். அதே மாதிரி இன்னைக்கு லெசன்ல நம்ம பார்க்க போறது ஊ அப்படிங்கிற நெடில் உச்சரிப்பு தான் பார்க்க போறோம். இந்த ஊ அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல 2 ஓ வந்துச்சு அப்படின்னா அதோட சவுண்டு ஊ அப்படிங்கிற சவுண்டு இருக்கு. இது யூவோட நெடில் உச்சரிப்பு அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஊ அப்படிங்கிற சவுண்டு மற்ற கான்சனன்ட் கூட எப்படி சேர்ந்து வருது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் பிராக்டிஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடியும் நான் நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க ஒவ்வொரு லெசன்ல பார்க்கும்போது உங்களுக்கு கான்சனன்ட்டோட சவுண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே மெமரி ஆயிருக்கும். ஏன்னா நம்ம டெய்லியுமே ஒரு வவல் சவுண்டை வச்சு கான்சனன்ட் கூட ப்ராக்டிஸ் பண்றோம். அப்போ உங்களுக்கு அந்த கான்சனன்ட் பார்த்தாலே ஓ இந்த சவுண்டு தான் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். பியோட சவுண்ட் என்ன அப்படின்னா இப் அப்படிங்கிற சவுண்டு தான். இப்பு ஊ. இப்ப தமிழ்ல நம்ம ஊ அப்படின்னு சொல்லி நெடில் சவுண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே ஊ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி கிடையாது. ஊ ஊ அந்த சவுண்ட் நமக்கு லாங் சவுண்டு தான். பட் ரொம்ப நீளமா நம்ம உச்சரிக்க மாட்டோம். அப்போ இப்பு ஊ பூ பூ. ஸோ இதை எப்படி படிக்கணும்னா பூ இஸ்ட் boost 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 is it ist boost. அடுத்து பாருங்க சீக்கு ஓட வரும்போது சவுண்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கு அப்படின்ற சவுண்ட் தான். இக்கு கூ கூ. ஓகே கூ குக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேர்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ குக்கு சி ஓ வந்துச்சுன்னா கூ அப்படிங்கிற சவுண்டு. இக்கு ஊ கூ. இடு ஊ டு டு. இஃப் ஊ ஃபு. எக்ஸாம்பிள் பாருங்க ஃபு இட் ஃபுட் ஃபுட் ஃபு இல் ஃபூல் ஃபூல். இஃப் ஊ ஃபு. அதே மாதிரி ஜிக்கு ஓ கூட வரும்போது இக்கு அப்படின்ற சவுண்ட். அப்போ இக்கு ஊ கு கு. இத கு அப்படின்னு சொல்லுவோம், இத கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இது இக்கு இது இக்கு. அந்த ரெண்டும் சொல்றதுக்கான டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. கு கு. எக்ஸாம்பிள் கு இஸ் கூஸ். படிப்போம் இல்லையா, வார்த்தைக்கு சொல்லுவோம் இல்லையா கூஸ் கீஸ். ஓகே ஸோ கு இஸ் கூஸ். அடுத்த செட் பாருங்க இஹு ஊ ஹூ ஹூ. இப்போ சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சைல்ட்ஹுட் சைல்ட்ஹுட். இங்க ஹூ ஹுட் ஹுட். ஓகே இஜு ஜூ ஜூ. இக்கு கூ கூ. இல் ஊ லூ லூ இஸ் லூஸ் லூ இஸ் லூஸ். ஸோ இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வார்த்தையை நம்ம லூக் அப்படின்னு படிக்க மாட்டோம், லுக் அப்படின்னு படிப்போம். இல் ஓ லூ லூ உக். அப்போ இந்த டபுள் ஓக்கு ஊன்ற சவுண்ட் மட்டும் கிடையாது, ஷார்ட் சவுண்டு ஊங்குற சவுண்டும் இருக்கு. ஊ ஊ ரெண்டு சவுண்டுமே இருக்கு. ஊ மூ. எக்ஸாம்பிள் மூ மூன் மூன் மூ இட் மூட் மூட். ஓகே அடுத்தது பாருங்க என்னோட சவுண்ட் என்னது இன் அப்படிங்கிற சவுண்டு. இன் ஊ நூ நூ நூன் நூ இட் நூடில்ஸ் நூடில்ஸ் நூடில்ஸ். இப் ஊ பூ பூ. இக் ஊ கூ கூ. ஸோ இந்த ஸ்பெல்லிங்ஸ்ல உங்களுக்கு அதிகம் வார்த்தைகள் இருக்காது. அதே மாதிரி இர் உ ரூ. எக்ஸாம்பிள் ப ரூ ப்ரூ ரூ இட் ரூட் ரூ ரூம். ஓகே இர் ஊ ரூ. இஸ் ஊ சூ சூ. ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இட்டு ஊ டூ டூ இல் இஸ் டூல்ஸ் டூல்ஸ்.
இவ் ஊ வு வு இவ் ஊ வு வு இக்ஸ் ஊ இக்ஸு இக்ஸு லாஸ்ட் ஒன் இ ஊ யூ யூ இஸ் ஊ ஜூ ஜூ ஸோ இந்த வேர்டே இருக்கு இல்லையா ஜூ மிருக காட்சி சாலை ஜூன்னு சொல்லுவோம் இல்லையா இஸ் ஊ ஜூ ஸோ இங்க வந்து நீங்க இன்னைக்கு இந்த டபுள் ஓட ஊ அப்படிங்கிற சவுண்டு மற்ற கான்சனன்ட் கூட எப்படி வருதுன்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கான்சனண்ட்டை சொல்லி ஊங்கிற சவுண்டு சொல்லி அது எப்படி வருது அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணும். அதாவது இப்பு ஊ பூ இக் ஊ கூ இட் ஊ டு இஃப் ஊ ஃபூ இக் ஊ கு கு இஹ் ஊ ஹூ ஹூ இச் ஊ ஜூ ஜூ இக் ஊ கு கு இல் ஊ லு லு ம் ஊ மூ மூ இன் ஊ நூ நூ இப் ஊ பூ இக் ஊ கூ இர் ஊ ரு இஸ் ஊ சு இட் ஊ டு இவ் ஊ வு இவ் ஊ வு இக்ஸ் ஊ இக்ஸு இ ஊ யூ இஸ் ஊ ஜூ. இப்போ நான் எப்படி சொன்னனோ அந்த மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இதுக்கான எக்ஸாம்பிள் வார்த்தைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து இந்த மாதிரி சொல்லி படித்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த டபுளோ வந்துச்சுன்னா ஓ இந்த சவுண்ட்ஸ் தான் வரும், இந்த கான்சனோட சேரும்போது இப்படி தான் சவுண்ட் இருக்கும் அப்படின்றத உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எழுதுறதுக்கும் உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதையும் பெரிய அளவில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இன்னைக்கான லெசன் உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்க இந்த சவுண்ட்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.